அப்போ பகுதி தகுதி விகுதி என்னும் பாட்டில் இகலை இடை இரட்டை தகலினா இந்த இரண்டாவது எழுத்தை எடுத்து, அப்போ இரண்டாவது எழுத்து என்னவா வந்தது? கு. அதைய இரட்டை தகலினா ரெண்டால பெருக்கு சொன்னாரு. என்ன வந்தது? 6 கு வந்தது. அப்போ முதல் கடையாம் கண்டி அப்படின்னு சொல்லிச்சுன்னா இந்த குவை வந்து 6 கு அப்படின்னு சொன்னோமா, அந்த 6 கு என்பது அருகு. 6 குன்னா என்ன? அருகுன்னா அருகம்புல்லு. என்ன அர்த்தம்? அருகம்புல்லு. முதல் நிலையில நம்ம வழிபாட்டுக்கு வந்தபோது நம்மளுக்கு முதல்ல நிலை ஒண்ணுமே தெரியாது. அப்போ கோயில்ல வந்து அருகம்புல்லால வந்து அர்ச்சனை பண்றோம். சிலைக்கு கொண்டு போய் அருகம்புல்ல வைக்கிறோம், இலதெல்லாம் பூக்கள் கொண்டு போய் வைக்கிறோம். அதுக்கு வச்சா என்ன கிடைக்கும் அப்படின்னா முதல் கடையாம் கண்டீர் அப்படின்னு சொல்றாரு. பகுதியில முதல் எழுத்து என்ன? தகுதியில முதல் எழுத்து என்ன? விகுதியில முதல் எழுத்து என்ன? மூணையும் கூட்டனா பதவி. அப்போ முதல் கடையாம் கண்டீர் அப்படின்னா முதல்ல கிடைக்கிறது பதவின்னு சொல்லிட்டார். கடையாம் கண்டீர் அப்படின்னா அது என்ன அப்படின்னு கேட்டா பகுதியில கடைசி எழுத்து, தகுதியில கடைசி எழுத்து, விகுதியில கடைசி எழுத்து. எத்தனை தீயாச்சு? 3 தீ முத்தி. 3 தீ முத்தி. அப்போ சிவ வழிபாடு சமய மத வழிபாட்டுல முடிவு என்ன கிடைக்கும்னா முத்தி கிடைக்கும். நான் சொன்ன திருப்பி சொல்லணும். சமய வழிபாடு, மத வழிபாடு, முடிந்த முடிவான அனுபவம் முத்தி. அப்ப சமய மதங்களுடைய முடிவு என்ன? முத்தி. அப்ப முத்தின்னா என்ன? பிறவாமை. முத்தின்னு என்ன? அப்போ இப்போ உடம்பும் உயிரும் இருந்தா தானே கஷ்டப்படுது. உடம்பே வேண்டாம். என்ன வேண்டாம்? உயிரும் வேண்டாம். என்ன வேண்டாம்? உயிரும் வேண்டாம். அப்போ எப்படி இருந்தோமோ அப்படியே இருந்துட்டு போகலாம் அப்படிங்கிற இடத்துக்கு இவங்க போறாங்க. இவங்களுக்கு பின்னாடி வந்த வள்ளல் பெருமான் என்ன சொல்றாங்கன்னா முத்தியை பெற்று சொல்லுங்க, சித்தியை பெற்று ஞான சித்தனமாக விளங்க வேண்டும். அப்ப ஐயா எப்படி பாடிக்கிறேன்னா முத்தியை பெற்று அந்த முத்தியினால் ஞான சித்தியை பெற்று ஞான சித்தனுமானேன் என்று உந்தி பெற. அப்போ சன்மார்க்க வழிபாடு என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவன்கிட்ட வந்து வள்ளல் பெருமான் பாடுறாரு. அன்றே என்னை அடியனாக்கி ஆண்ட ஜோதியே, அதன் பின் பிள்ளையாக்கி அருளிங்கடித்த ஜோதியே, நன்றே மீட்டும் நேயனாக்கி நயந்த ஜோதியே, நானும் நீயும் ஒன்றென்றுரைத்து நல்கு ஜோதியே அப்படின்னாரு. அப்போ மார்க்கம் முதல்ல 4. மார்க்கம் எவ்வளவு? 4. தாச மார்க்கம், சற்புத்திர மார்க்கம், சக மார்க்கம், சன்மார்க்கம். அப்போ இந்த 4 யார் வருஷ பிரகாரம் சொல்லுவாங்க? இந்த 4மே மறுபடியும் மேல இன்னொரு தடவை சொல்லிடுறேன். தாச மார்க்கம், சற்புத்திர மார்க்கம், சக மார்க்கம், சன்மார்க்கம். அப்படின்னா தாச மார்க்கம்னு என்னன்னா நம்மைய இறைவனுக்கு அடிமையாக பாவிப்பது. நாம் ஆறு இறைவனுக்கு அடிமைகள். இரண்டாவது என்ன? சத்புத்திர மார்க்கம். அது என்ன? இறைவனுக்கு நாம் யாரு? பிள்ளை. மூன்றாவது மார்க்கம் என்ன? சக மார்க்கம். இறைவனுக்கு நாம் யாரு? நண்பன். நண்பன் என்ன ஆகிறோம்? நண்பன் என்ன ஆகிறோம்? சகோதரராகிறோம். இறைவனை நாமளுமே சகோதரராகிறோம். 4வது என்னவாயிரம்னா நானும் நீயும் ஒன்று. 4வது என்ன? அது சன்மார்க்கம். சன்மார்க்கம் என்ன? அப்ப நானும் நீயும் ஒன்று அப்படின்னு என்னன்னா ஆன்மாவும் இறைவனும் ஒன்று. நானும் நீயும் ஒன்றுன்னு என்ன அர்த்தம்? இறைவனும் ஒன்று. இப்ப நாம இங்க வந்திருக்கிற அத்தனை பேர் யாரு? ஆன்மா. ஆன்மாவுக்குள்ள யார் இருக்கிறா? இறைவன் இருக்கிறார். அப்ப நாமெல்லாம் யாரு? இறைவன். எல்லாரும் கை தட்டுங்க இந்த பாப்பாவுக்கு. இப்போ நாம தான் இறைவன் அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு கேட்டா ஜீவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லை. நேர்மச்சுங்களா மணியா 12:17. ஜீவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லை.
ஜீவனார் சிவனை அறியவில்லை. ஜீவனார் சிவனை அறிந்த பின்பு ஜீவனார் சிவமாயி இருந்தாரே. இப்போ முதல் அடியில் இங்கே ஒருத்தர் வந்து நின்று கேட்ட கேள்வி பதில் சொல்லணும். ஒரு ஆள் இங்கே வாங்க, யார் வேணாலும் வந்து இல்லைங்க. நம்ம கேள்வி என்னன்னா, ஜீவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லை, இதுக்கு உன்னோட விளக்கம் சொல்லு. ஜீவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லை, விட கண்டுபிடிக்க முடியுதா? ஒருத்தர் விட கண்டுபிடிக்க முடியல. சரி, அடுத்தவங்களுக்கான ஜீவன் என்ன சிவன் என்ன வேறு இல்லை, அங்க பார்க்கணும். என்ன பார்க்கணும்? ஜீவனுக்கும் சிவனுக்கும் வேறுபாடு இல்லை. வேறுபாடு கைதுங்க. அப்படின்னா ரெண்டு பேருக்கு வேறுபாடு இல்லைன்னா அப்ப ரெண்டு பேர் யாருன்னு கேட்டா யாரு? கடவுள். கைதட்டு. அது கடவுள் தான். அது எப்படி எந்த இதில் இருக்கு? ஆத்மா என்னவா இருக்கு? கடவுள் எதா இருக்கிறாரு? ஜோதியா இருக்காரு. அந்த ஜோதியிலிருந்து வந்தவங்க தான் நாங்க ஆன்மா. சரி, இப்போ மறுபடியும் எல்லாரையும் சேர்த்து ஒரு பொதுவான கேள்வி கேட்கிறோம். இது அப்படியே என்னன்னு சொன்னா வேப்ப மர விதை. அப்போ இதுக்குள்ள என்ன இருக்குது? அப்ப நான் மாறு சரி விதைன்னு சொல்லிட்டோம். அப்ப அதை வந்து ஆன்மா நான் மாறு. அதனுடைய வடிவம் என்ன? சிற்றண்டு வடிவம். அப்ப நாம் யார்? ஆன்மா. ஆன்மா யார்? சிற்றண்டு வடிவம் யார்? இறைவன். அப்ப இறைவன் வடிவம் ஜோதி. இது வந்து புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ அடுத்தது என்ன கேட்கணும்னா, அப்படியே வந்த பாட்டுக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். மகா மந்திரத்தில் 3 தீ வந்ததுன்னு சொல்லிட்டோம். இப்போ அந்த உள்ளம் பெருங்கோயில் ஊனோடம் பாளையம் அப்படிங்கிறதுக்கு வந்து உள்ளம் பெருங்கோயில் அப்படின்னு சொல்லிச்சுன்னா எதை குறிக்கும்? இங்கே பாருங்க, உள்ளம் பெருங்கோயில்னா எதை குறிக்கும்னா ஆன்மாவை குறிக்கும். எதை குறிக்கும்? ஊனொடம்பு அது ஆலயத்தை குறிக்குது அப்படின்னு சொன்னா, இதை வந்து ஆன்மா வந்து பெருங்கோயில் சொன்னாரு, உடம்ப ஆலயம்னு சொல்லிட்டாரு. அப்போ ஆன்மாவை ஏன் பெரிய கோயில்னு சொன்னாருன்னா இது என்ன? வேப்ப மர விதை. அப்ப இதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொன்னா எல்லாமே இருக்குதுன்னு சொல்லிட்டோம். வேப்ப மரத்தோட எல்லாமே இது இருக்குதுன்னு சொல்லிட்டோம். அது போல உள்ளம் பெருங்கோயில் அப்படின்னு சொன்னா எதை குறிக்கும்? ஆன்மாவை குறிக்கும். உள்ளம் பெருங்கோயில் எதை குறிக்கும்? அப்ப ஆன்மாவை குறிக்கிறத உள்ளம் பெருங்கோயில் அப்படின்னா, அப்போ ஊனோடம்ப வந்து பெரிய கோயில் சொல்லாம எதைய பெரிய கோயில் சொல்லிட்டாரு? ஆன்மாவை பெரிய கோயில் சொல்லிட்டாரு. ஆன்மாவை ஏன் பெரிய கோயில் சொன்னார்னா, கடவுளும் அழிய மாட்டார், ஆன்மாவும் அழியாது. எதற்காக பெரிய கோயில் சொன்னார் ஆன்மாவை? ஒருத்தர் மட்டும் வந்து இங்க மைக்கில் சொல்லுவாங்க. இவ்வளவு பேர் வந்து ஒருத்தர் எல்லாரும் வாங்கினீங்க ஒரு வாய்ப்பு. ஒரு கேள்வி என்னன்னா, முதல்ல உள்ளம் பெருங்கோயில் ஊனோடம்பாளையம்ங்கிறது இப்போ ரெண்டு இருக்குது. நீ அப்படி சொல்லாதீங்க, அங்கே பார்ப்போம். ஆலயம். அப்போ உள்ளம் ஏன் பெருங்கோயில்னு சொன்னாங்க? அதுக்கு என்ன விட? அது நீ சொல்ல வந்த விடை சொல்லு. அதனால உள்ளத்தை வந்து இப்போ ஆண்கள் வரிசையில் ஒருத்தர் வாங்க. இப்படி வாங்க, அந்த மைக்கு வாங்கி இங்கே உள்ளம் பெருங்கோயில் ஊனோடம்பு ஆலயம். இப்போ அதுக்கு விளக்கம் சொல்லு. மைக்கு இப்படி அப்ப தேகம் என்ன ஆகும்? கைதட்டுங்க. சரி, இப்ப பாருங்க. இப்ப தம்பி சொல்லிட்டு போனது என்னன்னா, நல்லா கவனிக்க வேணும். கோயிலாக வந்து நம்ம 85 வயசு 90 வயசு வாழ்கிறோம். அதுக்கு மேலே இருக்கலாம், அதுக்கு கீழே இருக்கலாம்.
கோயில போய் அறிவு விளக்கம் இல்லாமல் போயிடக்கூடாது. கோயில போய் என்ன இல்லாமல் போயிடக்கூடாது? அறிவு விளக்கம் வேணும், அன்பு விளக்கம் வேணும். இப்போ பாருங்க, திருமந்தம் என்ன சொல்றது? உடம்பார் அடியின் உயிரார் அடிவர் திடபட மெஞ்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்து உடல் வளர்த்து உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்றாரு. அப்போ முதல் அடியில் என்னங்கிறாரு? உடம்பார் அடியின் உயிரார் அடிவர். அப்போ இந்த உடம்பை சரியா கவனிக்கலைன்னா என்ன ஆயிருங்கிறாரு? உயிர் போயிடும். உயிர் போச்சுன்னா இந்த தேகம் என்னாக? அழிந்து போய்விடும். எது அழியாது? ஆன்மா அழியாது. இப்ப வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னா, இந்த உடம்பை ஜோதி உடம்பாக மாற்ற வேண்டும். என்ன சொல்றாரு வள்ளல் பெருமான்? ஜோதி உடம்பா மாற்ற வேணும்னா இது எப்படி உடம்பு ஜோதியா மாறுது அப்படின்னு சொல்லிச்சுன்னா, ஆன்மாவுக்குள்ள யார் இருக்கிறா? இறைவன் இருக்கிறார். எந்த வடிவத்தில் இருக்கிறாரு? ஜோதி வடிவத்தில் இருக்கிறாரு. அப்போ ஆன்மாவில் ஜோதி வடிவத்தில் இருக்கிற இறைவன் எங்க இறங்கி வர வேணும்? உடம்புக்குள்ள. சரி, முதல்ல அடுத்தது எங்க வரணும்? இப்ப எங்க இருக்கிறாரு? ஜோதி. சரி, ஆன்மாவில் இருக்கிறார். ஆன்மாவில் இறைவன் எப்படி இருக்கிறாரு? ஜோதி சுருமா. இப்ப அவரு எங்க இறங்கி வரணும்? உடம்புக்கு இறங்கி வரணும். ரெண்டாவது இடம் எது? இருக்கிற இடத்த சொல்லிடலாம். இப்போ ஆன்மா எங்க இருக்குன்னு சொன்னாரு? உடம்புல எந்த இடத்துல? குரு மத்தியில. இங்கதான் இது சிற்சபை. இந்த சிற்சபையில் தான் ஆன்மா இருக்கு. அதனால தான் இங்க பொட்டு வைக்கிறோம். வெந்நீர் போட்டு பொட்டு வைக்கிறோம் தினசரி. இங்க பொட்டு வச்சுக்கிறோம்ல, அந்த இடத்துல தான் இறைவன் ஆன்மா ஸ்வரூபமா இருக்கிறாரு. அவர் எங்க வர்றாரு சொல்லுங்க. ஆன்மாவில் இறைவன் ஜோதி வடிவமாக இருக்கிறான்ல. அப்போ அந்த ஆன்ம நிலையத்திலிருந்து எங்கே வர வேணும்னா உயிருக்குள்ளே வரணும். எங்கே வரணும்? உயிருக்குள்ளே வரணும். உயிருக்குள்ளே வந்த இறைவன் அடுத்து எங்கே வரணும்னா உடலுக்குள் வர வேணும். அப்போது ஆன்ம நிலை, உயிர்நிலை, உடல்நிலை. அப்போ இந்த மூன்று நிலையிலையுமே அந்த ஒளியானது விளங்குச்சுன்னா உடம்பு என்ன ஆகுது? ஜோதி உடம்பாது. இப்போ வள்ளலார் எப்படி ஜோதியானார் அப்படின்னு கேட்டால், ஆன்ம நிலை, உயிர்நிலை, உடல்நிலை, இந்த மூணும் என்ன ஆச்சு? ஒளி நிலை ஆயிடுச்சு. என்னாச்சு? அப்போது அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு கேட்டால், உயிர்கள் மீது கருணை காட்டினார். என்ன செஞ்சார்? கருணை காட்டினார். எந்த உயிர்கள் மீது? எல்லா உயிர்கள் மீதும். என்ன உயிர்கள் மீது? அப்போ நாம வள்ளற் பெருமான் மாதிரி நாம் ஆக முடியாததுக்கு காரணம் எது? தடை. ஜோதி கொண்டு வர முடியலைங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. வாழ்விலே நாம கடைபிடிக்காதது எது? எது? எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, அது பொதுவானது. நம்ம மற்ற உயிர்கள் மேல எதை காட்டணும்? அன்பு காட்டணும். அன்பும் கருணையுமே இரக்கமும் நம்ம இடம் எப்படி இருக்குது? குறைவாக இருக்கிறது. அது என்ன பண்ணணும்? அதிகப்படுத்தணும். அதிகப்படுத்தினா என்ன ஆயிடுது? உடம்பு என்ன ஆயிடுது? ஜோதி ஸ்வரூபமாக மாறிடுது. அப்போது எல்லாருமே என்னவா ஆக வேணும்? ஜோதி ஸ்வரூபமாக ஆக வேணும். அப்போ அதற்கு பேர் என்ன அப்படின்னா இரவாமை. அதற்கு பேர் என்ன? இப்போ சமய மத வழிபாட்டை சொல்லிட்டு வர்றது என்ன? அவங்களோட முடிவு என்ன? முத்தி. அந்த முத்திக்கு பேர் என்ன? பிறவாமை. அப்ப இங்க சொல்றது என்ன? வள்ளற் பெருமான் சொல்றது என்ன? இரவாமை. அவங்க சொல்றது என்ன? பிறவாமை. அப்ப பிறவாமைன்னா என்ன அர்த்தம்னா உடம்பு போயிடும். பிறவாமைன்னு என்ன அர்த்தம்? உடம்பு போயிடும். இரவாமைன்னு என்ன அர்த்தம்? அப்போ நம்ம கிட்டவே உடம்பு இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு கை தட்டுங்க. உடம்பு நம்ம கிட்டவே இருக்குது. அது என்ன ஆகுது அப்படின்னா நித்திய உடம்பாகுது. என்ன உடம்பாகுது? அப்போ அந்நித்தியம்னா போயிரும்னு அர்த்தம். அந்நித்தியம்னா போயிடும். அது நித்தியம் அப்படின்னா இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ உடம்பு எப்போ நித்தியமாகுது? ஜோதி ஸ்வரூபம் எப்போ ஆக முடியும்? அன்பு, கருணை, இரக்கம். அப்போ யாருக்கிட்ட செலுத்தணும்? எல்லா உயிர்களிடம் செலுத்தணும். இவ்வளவுதான் அதனுடைய சப்ஜெக்டு. சரி, இப்போ ஒரு 2 கேள்வி. இப்போ மண்ணில் முடிச்சலாமா?
மண்ணில் வந்து செங்கல் செய்கிறோம். என்ன செய்கிறோம்? செங்கல் செய்கிறோம். இப்போது மண்ணில் வந்து சட்டியும் மூடியும் செய்கிறோம். என்ன செய்கிறோம்? அதாவது பானையுமே அது வேறு மூடியுமே. இப்போ செங்கல் எதனால் ஆனது? பானையுமே மூடியுமே எதனால் ஆனது? மண்ணால் ஆனது. சரி, இப்போ மழை பெய்யுது. இப்போ நம்ம இதில் இருக்கிற அத்தனை பேருமே என்ன பண்ணணும்? மண்ணில் வந்து குழச்சி ஒரு செங்கல் செஞ்சு வச்சுட்டோம். அதே மாதிரி மண்ணில் குழச்சி சட்டியுமே மூடியும் செஞ்சு வச்சுட்டோம். இப்போ மழை பெய்யுது, என்ன ஆகும்? அப்போ அது கரையாமல் இருக்கோன்னு என்ன பண்ணணும்? இந்த பாப்பாவோட பேர் நோட் பண்ணி எல்லாரும் கை தட்டுங்க. சூடு பண்ணனா என்ன ஆகு? கரையாமல் இருக்கு. அதுபோல் பூவோடு சேர்ந்து என்ன சொல்கிறாங்க? பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கும். அதுபோல் நாம் வந்து யாரோட சேரணும்னா அருளோடு சேர வேணும். நாம் யாரோட சேர வேணும்? அப்போ அருள்னா என்ன? அருள்னா என்னன்னா கடவுள் தயவு. நல்லா கவனிக்கணும். அருள் என்பது கடவுள் தயவு. சொல்லுங்க, கடவுள் தயவு. ஜீவகாண்யம் என்பது ஜீவர்கள் தயவு. அருள் என்பது கடவுள் தயவு. ஜீவகாண்யம் என்பது ஜீவர்கள் தயவு. அப்போ ரெண்டு பேர்த்துக்கிட்ட என்ன இருக்குது? அப்போ கடவுள் தயவும் நம்மிடம் இருப்பது என்ன? ஜீவ தயவு. அப்போ கடவுள் தயவுன்னா என்ன, ஜீவ தயவு என்ன அப்படின்னு கேட்டா சொல்லுவியா? கடவுள் தெய்வம்னா நமக்கு வந்து நாம என்ன கேட்டோம்னாலும் கொஞ்ச நாள்ல கிடைச்சிரும். ஜீவ தெய்வம்னா நம்ம உதவி செஞ்சோம்னா அந்த ஜீவராசிகள் வந்து நமக்கு நன்றியோடு இருக்கும். சரி, ஓரளவுக்கு இந்த பதில் அருமை. இப்போ கடவுள் தயவுன்னா என்ன, ஜீவ தயவுனா ரெண்டுலையும் என்ன வந்துட்டே இருக்குது? தயவு வந்துட்டே இருக்குது. அது பெருசு, இது சிறுசு. திருப்பி சொல்லுங்க. அப்போ என்ன அப்படின்னு கேட்டால், இப்போ இந்த சூரியன் வந்து யாரோட கட்டுப்பாட்டில் இருக்கிறான்? பூமி என்ன பண்ணிகிட்டே இருக்குது? சூரியன் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? சுத்திட்டே இருக்குது. அப்போ சூரியன் சுத்துறான், பூமி சுத்துது, மற்ற கோள்கள் எல்லாம் சுத்துது. நாம் என்ன பண்றோம்? நாமளும் சுத்துறோம். யாராவது நிக்கிறோமா? எல்லாருமே சுத்திட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இந்த மழை பெய்ய வைக்கிறது, வெயில் அடிக்க வைக்கிறது, இந்த உலகத்தை இயக்கிறது, உயிர்களை இயக்கிறது, இதெல்லாம் ஆரோட வேலை. அப்ப அந்த தயவுக்கு என்ன பேரு? கடவுள் தயவு. அந்த அந்த கடவுள் தயவு தான் அருள்னு பேரு. இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ஜீவ தயவுன்னா, இப்ப இவர் விழா நடத்துறாரு, நான் வந்து ஜோப்ல இருந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து விழாவுக்கு நன்கொடைங்க அப்படின்னு கொடுக்குறேன். நான் வந்து எல்லா நாட்டு மக்களுடைய சார்பாக வந்து நான் அத்தனை பேர்த்துக்கு சேர்த்து இங்கே கொடுக்க முடியுமா? அது சாத்தியம் இல்லை. அது யார் செய்ய முடியும்? இப்போ நான் எங்கள் வீட்டில் 2 காக்காய் அல்லது 5 காக்காய் உணவு வைக்கிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற காக்காய்க்கெல்லாம் போய் நான் சோறு வைக்க முடியுமா? ஏன் முடியாது? அது நம்ம சக்திக்கு அப்பாற்பட்டது. அப்போ அதுதான் கடவுள் தயவு. அப்போ நாம கடவுள் தயவை பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஜீவ தயவை பெற வேண்டும். கடவுள் தயவை பெற வேண்டும் என்ன பண்ணணும்? ஜீவ தயவு அப்படின்னு என்னன்னா உயிர்களை துன்புறுத்தக்கூடாது. ஜீவ தயவு என்ன? உயிர்களை கொல்லக்கூடாது. அப்போ உயிர்களிடம் என்ன காட்ட வேண்டும்? அன்பு, கருணை, இரக்கம், இவ்வளவுதான். இப்போ 8ஓடு 2 சேர்த்து எண்ணுதல் அப்படின்னா 8 என்பது உடம்பு, 2 என்பது உயிர். இந்த உடம்பும் உயிரும் எங்கிருந்து வந்தது? ஆன்மாவில் ஆறு இருந்தா இறைவன் இருந்தார். யாராவது ஒருத்தர் மட்டும் இங்கே வந்து அகரம்னா என்ன, உகரம்னா என்ன, மகரம்னா என்ன வர அந்த பாப்பாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருங்க. அதோட நம்ம பிரசங்கத்தை நிறைவு பண்ணிக்கலாம். முதல்ல ஓமு, அந்த ஓமுக்குள்ள யார் யார் இருக்கிறாங்க அதை சொல்லிட்டு அகரம் என்ன உகரம் என்ன மாறும். இப்படி மைக் இப்படி ஓம்
அகரம்னா உடம்பு, உகரம்னா உகரம்னா உயிர், இம்முனா ஆன்மா. ஆன்மா. அப்போ ஆன்மாவுக்குள்ள